friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சுவையான சேமியா கேசரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் நெய்ல வறுத்து வச்சிடலாம். 2 டேபிள்ஸ்பூன் போல நெய் உருகுனதும் இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் பொன்னிறானதும் இதில் வந்து உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கோங்க. திராட்சை கொஞ்சம் பலூன் ஆனதும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அடுத்தது இதே நெய்யில் நம்ம வந்து சேமியாவை வறுத்துடலாம். நீங்கள் வந்து ஏற்கனவே வறுத்த சேமியா எடுத்திங்கன்னா 1 நிமிஷம் போல் வறுத்தா போதும். வறுக்காத சேமியானா நல்லா பொன்னிறாகிறது வரைக்கும் இதை வந்து நம்ம வறுத்துக்கணும். அப்போ தான் வந்து சேமியா கேசரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். நான் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் சேமியா சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லை சீக்கிரமாக சேமியா கரிஞ்சிரும். சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறாகிறது வரைக்கும் இதை வந்து வறுத்துக்கோங்க. பாருங்கள், நிறம் மாறி நல்லா கோல்டன் கலரில் இருக்குது. இந்த மாதிரி வந்ததும் இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். அடுத்தது நம்ம தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். 1 கப் சேமியாவுக்கு அதே கப்பில் 2 கப் தண்ணி தேவைப்படும். 2 கப் தண்ணி சேர்த்துட்டு இது கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க சேமியா உள்ளே சேர்த்துடலாம். சேமியா நல்லா வெந்து தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறமா தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். ஏன்னா சர்க்கரை வந்து முன்னாடியே சேர்த்துட்டோன்னா சேமியா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், நல்லா வேகாது. அதனால நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம சர்க்கரை சேர்க்கலாம். 1 கப் சேமியாவுக்கு 3/4லேருந்து 1 கப் சர்க்கரை வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3/4 கப் சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும்னா 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததும் கரைஞ்சி கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகும். கூடவே 1 சிட்டிகை போல் உப்பும் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது ரெடி ஆகிரும். இருக்கட்டும். பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கேசரி பவுடரை தண்ணியில் கலந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கேசரி பவுடர் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ நல்ல மஞ்சள் நிறம் வரும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் போய் நல்லா கெட்டியாகிருக்கு. இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள், நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்துட்டோன்னா சுவையான சேமியா கேசரி தயார். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சடா, நம்மளோட சுவையான சேமியா கேசரி ரொம்ப அழகாக தயாராகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த சேமியா கேசரியை வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.